Vismaya Kudil. இடம்லாம் மாறி இருக்கு. நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா சென்னையிலேருந்து இங்கே வரதே வந்து ஒரு பெரிய பாடாக போயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அது வந்து ஒரு விளாகாகவே நான் போடுறேன். நான் வந்தது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் அதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த விளாக் வரப்போ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் கிளீனிங் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்குறப்ப என்கிட்ட வந்து சில பேர் கேட்டீங்க, நீங்கள் வந்து அம்மாவோட கிச்சன் கிளீனிங்லாம் போடுங்க, உங்களோட கிளீனிங் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. இன்னொன்று நீங்கள் கிளீனிங் வீடியோ போட்டிங்கன்னா உடனே நாங்களும் போய் கிச்சனை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அம்மாவோட நைட் கிச்சன் கிளீனிங் அண்ட் நைட் டின்னர் முடிச்சுட்டு அவங்க வந்து எப்படி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறாங்க அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். லேப்டாப் கொண்டுட்டு வந்தேன், ஆனால் லேப்டாப்போட சார்ஜர் கொண்டு வரல. ஸோ ரொம்ப நாளாகிடுச்சு மொபைலில் வந்து எடிட் பண்ணி. ஸோ மொபைலில் தான் எடிட் பண்ண போகிறேன். எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் மேக்ஸிமம் என்னோட பெஸ்ட்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி ஒரு 8-8:30 மணி இருக்கும். எப்போதுமே வந்து கும்பகோணம் வரப்போ ஒரு 9 மணிக்குள்ளெல்லாம் வந்து க்ளீனிங் வேலை முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. பட் நமக்கு சென்னையில் ஒரு 10:15 வரைக்குமே நான் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் வர டயத்தை பொறுத்து தான் நான் வந்து அது பண்ணணும். இன்றைக்கி வந்து டின்னருக்கு கொத்தமல்லி அப்புறம் புதினா வந்து வச்சுட்டு தேங்காய் 3மே சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஒரு சட்னி, மத்தியானம் வச்சுருந்த சாம்பார் வந்து இருந்தது, அது ப்ளஸ் இட்லி. இதுதான் வந்து இன்றைக்கி டின்னருக்கு. க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குல்ல, அந்த காலத்தில் நார்மலான துணியிலே செய்வாங்க. பட் இது வந்து சீக்கிரமாக ஈரத்தை உரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து விம் லிக்விட் ஊற்றி ஊற வச்சுருக்காங்க. உங்களுக்கு நிறைய கிச்சனோட கவுண்டர் டாப்பில் ட்ரையான டஸ்ட்டு இல்லைன்னா சாதம் இதெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் கீழே வந்து நம்ம தள்ளி விட்டுட்டோம்னாக்கா காலில் பட்டு கிச்சன் வந்து ரொம்ப அசிங்கமாக ஆகும் அதோட ஃப்ளோர்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரஷ் வந்து குட்டி முறம் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு அந்த ட்ரையான டஸ்ட்டு எல்லாமே வந்து எடுத்துடுறாங்க. உங்களுக்கு மத்தியானம் இல்லை சமைக்கிறப்ப ஏதாவது வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸியை ஃபுல்லுமே அழகாக தொடச்சி எடுத்துடுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விம் லிக்விட் ஊற்றினா அந்த தண்ணியால் ஃபஸ்ட்டு தொடச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு நார்மலாக தண்ணியை வந்து டேப்பில் நினச்சிட்டு ஒரு 2 தடவை தொடச்சிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குது. நான் கூட சொன்னாமல் ஒரு தடவையே போதும், அதில் ஒன்றுமே பிசுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் எப்போதும் இது தான் பண்ணுவேன், நீ இதையே எடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுதான் நேச்சுரலாக இருக்கும், நம்ம எதையுமே வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தாமல் அப்படியே அப்லோட் பண்ணுறப்ப அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அதனால் ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சைடை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் கொண்டு போய் இந்த சைடு வச்சுட்டு அடுத்தது இந்த கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, இந்த ஏரியாவை அதே மாதிரி ட்ரையான டஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கீழே எல்லாமே உங்களுக்கு கேஸ் மேலே வந்து அந்தளவுக்கு டஸ்ட்டு இல்லை, அதனால் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லுமே நல்லா தொடச்சிடுறாங்க. அதோட பர்னர் அப்புறம் அந்த பேன் ரெஸ்ட் எல்லாமே வந்து க்ளீனாக தான் இருக்குது. ஏதோ பால் கொஞ்சோண்டு ஊற்றிருந்தா கூட அதையும் எடுத்து அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்களாம். ஸோ இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வாலில் ஏதாவது தெளிச்சிருந்தது அப்படின்னா அதையும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துடுறாங்க. ஸோ வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20 வருஷம் கூட இருக்கும் எங்களோட வீடு கட்டி. அதனால் வந்து அப்போ இருந்த மாடலுக்கு நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி மாடல் தான் இருக்கும். அப்போல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறது, வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கிறது, இந்த மாதிரி டைல்ஸ்லாம் போட்டாலே அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான்லாம் வந்து சின்ன வயசில் அந்த ஸ்கூல் படிக்கிற டயத்தில் இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போவேன். என்னென்ன காய்கறி இருக்குது, அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். 20 வருஷம் ஆனாலுமே நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து 20 வருஷம் ஆன வீடு மாதிரி தெரியாது, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆன வீடு மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து டேப்பில் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குல்ல, அதை வந்து நினச்சிட்டு திரும்ப இந்த சைடு எல்லாமே வந்து தொடச்சிக்கிறாங்க. ஆனால் இத்தனை தடவை துடைக்க நமக்கு தேவையில்லை, பட் அவங்களுக்கு அதுதான் வந்து திருப்தியாக இருக்குது. அதனால ஒரு 2-3 தடவை வந்து கவுண்டர் டாப்பை டெய்லியுமே வந்து தொடச்சிக்கிறாங்க. உங்களுக்கு அவசரமாக சமைக்கிறப்ப ஏதாவது ஒரு பொருளை வந்து சாப்பிட்ட கையோடையோ இல்லை எண்ணெய் கையோடையோ எடுத்துருந்தோன்னா அது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியுது. இதிலெல்லாம் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தொடச்சிக்கிறாங்க. மெயினாக எல்லா டப்பாவையெல்லாம் துடைக்கிறது இல்லை. உங்களுக்கு சுகர் அப்புறம் காஃபி பவுடர், மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், வேறு ஏதாவது டீ பவுடர்லாம் கொஞ்சம் அவசரமாக எடுக்கிறோம், யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அதை தெரியுது எனக்கு, நான் அந்த மாதிரி தான் துடைப்பேன். டெய்லியும்லாம் இந்த டப்பாவை துடைக்க மாட்டேன், எனக்கு வேலை செய்கிறப்பவே தெரிஞ்சிருக்கும் இந்த டப்பாவெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அழுக்கு கையோடு தொட்டுட்டோம் அப்படின்னு. அதை மட்டும் நான் எடுத்து துடைச்சிப்பேன். கண்டிப்பாக வந்து அஞ்சரை பெட்டியை டெய்லியும் எடுத்து துடைச்சிடுவேன். ஏன்னா நான் வந்து இதை பக்கத்துலேயே வச்சுட்டு தாளிப்பேன். அப்படி தாளிக்கிறப்ப இதில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நல்லா சிந்தியிருக்கும். அதனால இதை மட்டும் கண்டிப்பாக நான் துடைச்சிடுவேன். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை எல்லா டப்பாவையும் வெளில எடுத்து வச்சுட்டு நான் விளக்கியும் வச்சுடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு சில்வரில் வந்து வச்சுருக்காங்க. அந்த கூடையை வந்து மேலே வச்சுட்டு ஜாமான் எல்லாமே விளக்கி அதில் போட்டுடுறாங்க.
எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஜாமான். ஏன்னா அப்பப்போ விளக்கிடுவாங்க அம்மா. ஏன்னா அம்மாவுக்கு ஜாமான் சேர்க்குறது வந்து பிடிக்காது. பட் நாங்கள்லாம் வந்திருக்கிறதுனால சரி ஓகே எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே நிற்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஜாமான் வந்து சேர்த்துருக்காங்க. இல்லைன்னா வந்து ஒரு சாப்பிட்ட ஒரு 4 தட்டு மட்டும்தான் இருக்கும். இட்லியை ஊற்றுவாங்க, உடனே வந்து அந்த இட்லி எடுத்து மாற்றிட்டு ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு நல்லா வந்து விளக்கி போட்டுருவாங்க. அடுத்தது சிங்க் எல்லாமே வந்து நல்ல ஒரு நார் மாதிரி வச்சுட்டு அதோட டைல்ஸு டேப்பு எல்லாமே க்ளீனாக விளக்கி வச்சிடுறாங்க. இந்த சிங்க்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டினப்போ போட்டது தான். ஆனால் வந்து பாருங்கள் எப்படி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த சைடில் என்னம்மா பாசி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அது வந்து சோப்பு வச்சுருந்துருக்காங்க. அந்த சோப்பை எடுக்கிறப்ப தெளிச்சது தான் அது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா எப்போதுமே நைட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.